பர்பம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் தாயின் மடியில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று கலையகத்தில் எங்களோட இணைஞ்சிருக்கிறாங்க ஃபாதர் யோஹான், அவருடைய தாயும் தந்தையும் ஆன் அனிதா அம்மாவும் சீரியல் அப்பாவும் இணைஞ்சிருக்காங்க. நாங்கள் அவங்களுடைய வாழ்க்கை பற்றி இன்னும் நாங்கள் பேசவிருக்கிறோம். ஃபாதர், நீங்கள் செமினாரியில் உங்களுக்கு யாராவது மறக்க முடியாத ஒரு நபர் இருந்திருக்காங்களா? நான் செமினரி இதில் வாழ்க்கையில் யாழ்ப்பாணம் போன அந்த இது எனக்கு மறக்க முடியாது. ஏனென்றா நான் படிச்சிருக்கிறது சிங்களம். நான் இப்போ தமிழ் பண்ணி செஞ்சாலும் நான் படித்தது சிங்கள மொழியில். அப்படி அலோசியஸ் செமினில் படித்து கழுத்துறை படித்து அது நாங்கள் கரக்கட்டு தெரு பங்குனால் எங்களை தேர்ந்தெடுத்தாங்க தமிழ் பணிக்கு விசேடமாக செய்கிறதுக்கு. அதனால் யாழ்ப்பாணம் புனித சவேரியா குறுமடத்துக்கு எங்களை விட்டாங்க போய் ஃபிலோசபி செஞ்சு தமிழும் படிக்கிறதுக்கு. அந்த போன நேரத்தில் பெரிய ஃபாதர் சொன்னாங்க, நீங்கள் இங்கே ஃபிலோசபி செஞ்ச மட்டும் வந்தில்லை, நீங்கள் தமிழும் படிக்கத்தான் இங்கே வந்திருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு மொழி படிக்க தேவைண்டா, நீங்கள் தமிழ் மக்களுக்கு அன்பு செய்ய வேணும். அதுதான் முதல் சொன்னாங்க. நீங்கள் மொழி படிக்க தேவைண்டா, நீங்கள் கட்டாயமாக தமிழ் மக்களுக்கு அன்பு செய்ய வேணும் வேண்டி. அதுதான் என்னோட இதயத்தில் பதிஞ்சது, தமிழ் மக்களுக்கு அன்பு செய்கிறதுக்கு. ஆனால் அந்த தமிழ் படிச்சுட்டு இதுக்கு போகக்குள்ள பணி செய்யக்குள்ள ஒரு ஃபாதராக முதல்ல எனக்கு சரியான முறையில் தமிழ் படிக்கிறதுக்கு உதவி பண்ணாங்க அவிசா இழப்பாங்கல பெண்டித் மக்கள். அதுக்கு பிறகு தொகுப்பு பங்குக்கு போனக்குள்ள சில பேர் என்னை ரிஜெக்ட் பண்ணாங்க, என்னோட தமிழ் ரிஜெக்ட் பண்ணாங்க. என்னோட காரணம் எனக்கு தெரியாது. ஏனெண்டா நாங்கள் சிங்கள படித்த ஃபாதர், சிங்கள படித்த அதனால் தமிழில் சில பேர், எல்லாரும் இல்லை, தமிழ் பூசை வைக்க தேவையில்லை, தமிழ் கதைக்க தேவையில்லை அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. ஆனால் கூடுதல் தமிழ் மக்கள் என்னை ஏற்றுக்கொண்டு, ஃபாதர் அவங்க என்ன சொன்னாலும் ஒன்றும் இது தேவையில்லை, நீங்கள் சரியான முறையில் எல்லாம் செஞ்சு கொண்டு போகிறாங்க, அது செய்யுங்க. அதுக்கு எல்லாமே எனக்கு இது தந்து ஊக்கம் தந்தது யாழ்ப்பாண செமினரியில் இருந்த ஃபாதர் லூயி பொன்னையா, ஓய்மாய் ஃபாதர். அவர் தான் என்ன வந்தாலும் நீங்கள் பயப்படாமல் முன்னுக்கு போ. அதனால் அவரை எப்போதும் அந்த ஃபாதரை மறக்க மாட்டேன். ஏனென்னா அவர் தான் எனக்கு ஆண்டவர் தான் எல்லாம் நாங்கள் சொல்கிற ஒரு ஃபாதர் வந்து ஆல்டா கிறிஸ்துஸ் அண்டி. ஆனால் எங்களுக்கு ஒரு ஆண்டவராக முடியாது. ஆனால் என்னோட ரோல் மாடல் வந்து ஃபாதர் லூயி பொன்னையான்னு தான் நான் சொல்கிறேன். நன்றி ஃபாதர், மிகவும் நல்ல ஒரு அனுபவம் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நீங்கள் வந்து குருவானவராக அபிஷேகம் செய்கிற நாள் தான் உங்களோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருந்திருக்கும். அதுக்கான ஏற்பாடுகள் எப்படி வீட்டில் நடந்தது? ஆனால் மித்த பெருசாக தான் செஞ்சேன். அதுக்கு என்ன 2018 ஆண்டு 5ஆம் மாதம் 12ஆம் தேதி மகன் குருவாகின. மெத்த பெரிய கடவுளோடு நாங்கள் மெத்த நெருங்கின மாதிரி இன்னும் ஆகிடு. நாங்கள் நீ மெத்த பெருசாக ஒரு விருந்து உபசாரம் செஞ்சாக்களுக்கு விருந்து பெரிய உபசாரம் செஞ்சேன். ஆனால் எல்லாம் பாலும் தேனும் பொழிஞ்ச பலஸ்தீனா மாதிரிகளுக்கு எல்லாமே ஆகின வடிவம், எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா ஆசீர்வாதம். அதே நேரத்தில் அது சொல்லிய மகனுக்கு யாழ்ப்பாணம் போனேன். ஃபாதரோடு நான் காய்ச்ச பெரிய ஃபாதரோட பேர் தெரியா, எனக்கு பேரை தெரியா, மறந்து போட்டேன். ஃபாதரோட நான் காய்ச்ச ஃபாதர், இந்த ஃபாதரோட காய்ச்சேன். நான் இந்த கொந்தையை காட்டிச்சேன். இதில் தான் எல்லாம் பலையை மிச்சு, இதுதான் பலை. அதுக்கப்புறம் அவரோட மனசுலேருந்து அத்தனையும் எனக்கு சொன்னேன். அவங்கடா அப்போ ஃபாதர் சொல்கிற, நான் மகன்டையும் சொல்கிறேன், பொம்புளைகளியது வந்து துளைக்கு வச்சு தான் பாரு, மனுஷன் நேசம் துளைக்கு வச்சு பாரு. ஒரு நாள் இருந்துச்சுன்னா அம்மா அந்த ஃபாதருக்கு அடேண்டி தானே இப்போ ரோட்டில் ஃபாதர் நீண்டிய மரியாதையே இல்லையா. அந்த போகிறா நீங்கள் போக பார்ப்பாங்க, இந்த ஃபாதர் ஜோவாண்ட அப்பா காய்க்கிறாண்டி. நீங்கள் சொன்ன கதைக்கு
அண்ணன் சென்ன பொம்பளை ஒன்றோட காய்ச்சா அடேன்னு தானே காய்ப்பா அந்த பாதக்கு இது ஒன்றும் இல்லை அதானே அந்த உங்களுக்கு நீங்கள் பொம்பளை நான் அதான் தப்பாக இல்லை நான் சொல்லி அந்த அவங்களோட கடவுள் ஆசீர்வாதப்பட்ட நாம் வந்து நம்மளோட தேவையை மட்டும்தான் காய்ச்சோணும் தேவையில்லா கதைக்கு போகப்படாது நம்ம அந்த பரிசுத்த ஆவிர வல்லமையும் கூடையில் அவங்க வாழ்ந்து போச்சுல பாவ சங்கிஸ்தனம் பண்ணல மற்றபடிக்கு வேறு இதுகளுக்கு பரவப்படாது எந்த பாதை என்ன மகனுக்குல ஒவ்வொரு பாதை இருக்கும் முக்கியமான இது அதுதான் அது என்னோட மனதில் இப்போ இடத்துல செல்ல வேண்டிய கதை உண்டு இது நீங்கள் ஒரு மகனோ இல்லாட்டி மகளோ தான் துறவர வாழ்க்கையை தெரிவு செய்ய போகிறேன்னு சொல்லும்போது ஒரு அம்மாவா அப்பாவா நீங்கள் என்ன அறிவுரை சொல்கிறீங்க அவங்களுக்கு? நான் அவங்கள சொல்லி நீ நல்ல பாதுகாத்தானே ஆகணுமே. ஊருக்கு போனாய் மகன் ஏதாவது ஒரு இப்போ கொஞ்சம் கடுமை தான், சின்ன பாதராக இருந்தால் எல்லா இடத்துலையும் கடுமை தான். ஆனால் அந்த பொறுப்பு அதிகம், பெரிய பாதர் நல்ல பாதர் அப்பா போல் மேற்பன் நல்லா இருந்தால் இதுகளும் ஆடை இடையருங்களும் நல்லா வரப்போல் அது போல் கதை. ஆனால் பெரிய பாதர் சின்ன பாதருக்கு எல்லா பாரத்தையும் கொடுத்து போட்டு அப்பா மாதிரி பார்த்து கொண்டு. அதால் தான் ஆனால் நான் சொன்னேன், அங்கேருந்து நீங்கள் வரைச்சி நல்ல பாதராகத்தான் கேட்டு வரணும் வெளியில். இந்த பாதர் வந்து எங்களுக்கு வேலை செஞ்சு தரல, பேசுகிற அதை எடுக்கிறது சொல்லி அடிக்கடி சொல்லுவேன். நல்ல பாதராக நீங்கள் கூட 2 வருஷம் வாழ்க்கை நிறைய பெரிய பாதராக போனாலும் நல்ல சேவை செஞ்சுட்டு தான் வாங்குவோம். ஒரு ஆக்கிட்டால் ஒரு பொல்லாத பேச்சோன்னு நீங்கள் கேட்க வேணாம், நம்ம அந்த மாதிரி வச்சோணும். ஆனால் சாதாரணமாக பூசை வச்சதுக்கு இந்த இதுலேருந்து போகிறதுக்கு லேசி, இந்த லோவை போட்டு குனிச்சது கஷ்டம். குருவாக முன்னுக்கு குருவாகணும் வண்டி ஆசை. ஆனால் இந்த லோவை போட்ட பிறகு சாங்காட்டி இந்த லோவோடு இருக்கணும் வண்டி சார் நாங்கள் மண்டாடணும். அதுக்காக கட்டாயம் மாட்டோணும், நாள்தோறும் மண்டாடணும். ஃபாதர், எப்படி உங்களுடைய அபிஷேக நாள் அதை கொஞ்சம் எங்களை விவரிங்களேன். உங்களை ஆசை நிறைவேற அந்த சந்தர்ப்பத்தை எவ்வளோ எதிர்பார்த்துருந்துருப்பீங்க? நாங்கள் மொத்தம் 12 குரு எங்களோட பெட்ஜில் நாங்கள் ரிட்ரீட் செஞ்சு ரிட்ரீட் செஞ்ச தேவத்தில் ரிட்ரீட் ஹவுஸில் நாங்கள் இறுதி நாள் பாவ சங்கீதம் செஞ்சு நாங்கள் ட்ரெஸ் போட்டு புது உடுப்பு போட்டு எல்லாம் போக நாங்கள் ஒன்றுக்கு தான் 12 பேரும் வெஹிக்கிளை போகிறது எங்கள் லுசியாஸ் கேத்தட்ரலுக்கு குறும்படுறதுக்கு. அங்கே இருந்த ஒரு ஃபாதர் சொன்னார், அடே அப்படி அது ஃபாதர்ஸ்லாம் வேண்டியானோ அப்படி கொய்தைட்டி அது அப்படியே ஃபாதர்ஸ்லாம் வேண்டியானோ அப்படின்டி. அது மாதிரி எங்களோட பேட்ச் 12 பேரும் 12 அப்போஸ்தலர் மாதிரி எனக்கு யாரும் செமினரி வாழ்க்கையில் எங்களோட பெட்ஜை ஏற்றுக்கொள்ளையில் சோதனைகள் என்னது ஒரு சவாலாக இருந்தது. ஆனால் 12 பேரும் ஒன்றுக்கு இருந்து அன்றைக்கு நாங்கள் பட்டம் பெற போகல ஒரு ஆசை இல்லை, அது எல்லாத்தையும் விட எங்களுக்கு தேவமாதோடைய ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு சொல்ல முடியும். அது தேவமாதம் இல்லாமல் எங்களுக்கு அந்த 12 பேருக்கும் குறிப்பிடம் பெற்ற முடியாது. அன்னை மரியாவின் மன்றாட்டு உங்களை கடைசியில் பல பிரச்சனைகளுக்கு பிறகு ஒரு குருவானவராக அன்றைக்கு திருநிலைப்படுத்தப்பட்டீங்க. தாயின் கருவில் என்னை பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் தன்னாவியால் என்னை இன்று அருள் பொழிவு செய்துள்ளார், தன் பணிக்காய் அழைத்துள்ளார். தாயின் கருவில் என்னை பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் தன்னாவியால் என்னை இன்று அருள் பொழிவு செய்துள்ளார், தன் பணிக்காய் அழைத்துள்ளார். எளியோர்க்கு நற்செய்தி சொல்ல
இயேசு என்னை அழைத்தார் வறியோரும் வளமை பெற. இயேசு என்னை அழைத்தார் எளியோர்க்கு நற்செய்தி சொல்ல. இயேசு என்னை அழைத்தார் வறியோரும் வளமை பெற. இயேசு என்னை அழைத்தார் நொறுங்குண்டோர் ஏற்றம் பெற. இயேசு என்னை அழைத்தார் சிதறுண்டோர் மாற்றம் பெற. இயேசு என்னை அழைத்தார் உலகெங்கும் வந்து சென்று உன்னதமாய் பணி செய்ய வா என்றார். தாயின் கருவில் என்னை பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் தன்னாவியால் என்னை இன்று அருள் பொழிவு செய்துள்ளார். தன் பணிக்காய் அழைத்துள்ளார். ஃபாதர், இப்போ திருநிலைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு நீங்கள் எங்கெல்லாம் சேவை செய்தீங்க? 6 வருஷமாக இப்போ நீங்கள் உங்களுடைய நான் முதல்ல சொன்ன மாதிரி முதல் பங்கு வந்து அவிசாயில் பங்கு. அவிசாயில் 2 வருஷம். அங்கே மறக்க முடியாது தான் எனது பெண்டித் தோட்டத்தில் பணி செஞ்சது. என்னென்னா தமிழ் மக்களுக்கு தான் முதல்ல பணி செய்கிறதுக்கு கொடுத்தாங்க பணி பொறுப்பு. மிக சிறப்பாக அந்த பொறுப்பை நல்ல முறையில் நான் செஞ்சிட்டேன். அதுக்கு பிறகு தோப்பு பங்கில் அதில் முக்கியமாக தமிழ் தான் முக்கியமாக இருந்தது. அதில் மிக பெரிய சவால் வந்தது என்னென்னா, சில பேர் என்னோட தமிழ் நான் சிங்கள ஃபாதர்னால சில பேருக்கு தமிழ் என்னோட தமிழ் பிடிக்காது, ஏன்னு தெரியாது. சில பேர் தூண்டு விட்டாங்க, அதுவும் எங்களுக்கு ஏன்னு தெரியாது. ஆனால் அந்த தோப்பு பங்களையும் நல்ல முறையில் தமிழ் பணி செய்கிறதுக்கு மக்கள் என்னோடு இருந்தாங்க. அதுக்கு பிறகு இப்போ நான் சிங்களம் படிச்சிருந்தாலும் இப்போ தமிழ் பணி செய்கிறதுக்கு இப்போ நாயக்கந்த பங்கில் பணி செஞ்சு கொண்டு இப்போ 2 வருஷம் முடிஞ்சு. ஃபாதர், நீங்கள் சோதனைகளை சந்திக்கிற நேரம் எல்லாம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பலம் இதுதான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம் என்ன? மிகப்பெரிய இது என்னென்னா, சோதனை நினைக்கக்குள்ள என்ன செய்வீங்க அந்த நேரம்? இந்த சோதனையை நான் வந்து எப்படியாவது முறியடிக்கணும். அது என்னோட சோதனை எப்படி வந்தாலும் நான் கட்டாயமாக தேமாதா கிட்ட தான் எல்லாம் பாரம் கொடுக்கறது. அதுபோல் திருப்பலி வைக்கிறது எனக்கு அதில் மிகப்பெரிய பக்தி ஒன்று இருக்குது. இன்றைக்கு இந்த ப்ரோக்ராம் செஞ்ச நாளில் நான் 3203வது பூசை தான் நான் ஒப்பு கொடுக்குறேன். அந்த நேரத்தில் தேமாதாவுக்கு தான் ஒப்பு கொடுத்தது. என்னோட சிலுவை ஒன்று இருக்குது, அதில் தேவமாதாவும் இருப்பார் ஆண்டவரோட. அது மாதிரி ஒவ்வொரு பூசையிலும் என்னோட தேவமாதா இருந்து கொண்டு தான் நான் பூஜை ஒப்பு கொடுக்குறேன். அதுதான் என்னோட பலமிட நான் நினைக்கிறேன். ஃபாதர், முதல் பூசை கொடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்களா போய்? எப்படி இருந்துச்சு அப்போ உங்களுக்கு அந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சு? நீங்கள் ரெடியாக இப்போக்குள்ள என்ன எதிர்பார்த்துட்டு போனீங்க? அதை விட இந்த ஆனால் பரிசுத்தாவி வல்லமை தான் எல்லாம். ஆனால் பிரதராட்ச காலத்துலேயும் என்னென்னா ஒரு கோவிலில் சிலுவப்பாதை படிச்சது வந்து எங்களை சொந்தக்கார நல்ல நல்ல புரசங்கம் நல்ல இது சொன்னாங்க. நீ அம்மையா அப்பாவும் உள்ளால் தானே சந்தோஷப்படையிலும், வெளியில் காட்ட இல்லாத என்ன நம்மளோட 1000 சந்தோஷத்தை நம்ம உள் மனசில் தான் வச்சுக்கணும். வெளி மனசுக்கு காட்டு. அப்போ நம்ம அது ஒரு ஆளை விட்டுட்டு நாம் அதை பார்த்து சும்மா சந்தோஷப்பட்டு நாம் கொண்டு இல்லை இருந்தாலும் நம்மளை வாழ்த்துறது தான் சரி. அது உள்ள மனசில் நான் சந்தோஷப்பட்டு மற்றவங்கெல்லாம் சொன்னாங்க நல்லா. அது சொன்னாலும் எனக்கு வெளியப்படையாக செல்ல என்னோட மகன் தான் இப்படி அது இல்லைன்னு சொல்லாதான். அது சரியில்லை. அது கடவுளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது நம்மளோட உள்மனம் வச்சோம். அது அம்மாவுக்கு எப்படி இருந்துச்சு அவருடைய முதல் பூசைப்பள்ளியை நீங்கள் பார்த்த நேரம்? எப்படி அவரோட முதல் பூசப்பள்ளி கேட்டு எனக்கு எங்கே நடந்தது அம்மா?
அது எங்களோட கோயில் தான். திரும்ப வீட்டிலையும் செபஸ்தியான் ஆலயம் திறக்கிறது. அதான் இருந்தாலும் ஃபுல்லாக கோயில்களுக்கு போய் தமிழ் பூசை தான் அதிகமாக நான் கேட்டேன். நான் நம்பல என்னதான் அவக்கு கொடுத்த இதண்டி இப்போ சின்ன நாளேன்னு சிங்களம் என்ன படித்த ஸ்கூலுக்கு போங்காட்டிலும் நான் சொன்ன எங்களோட வீட்டில் வாடகைக்கு இருந்து தமிழே தெரியாது. தமிழ் ஒரு வார்த்தை நம்மளோட படித்தது சிங்களனால. ஆனால் அதே நேரத்தில் தமிழ் பாட்டே கேட்க மாட்டா, கதையே கேட்க மாட்டா, கடவுள் கொடுத்தது கூட தானே. என்ன அப்படியே ஒரு நான் சில நேரத்தில் நிப்பாட்டு கதைக்கிறதெல்லாம் கதைக்க தெரியாது. அம்பட்டு தமிழ் கதைக்க வேணான்னு சொல்கிறேன் நான். திரும்ப குருவானவராகி தமிழ் பூசையை கேட்டு எனக்கு தமிழுக்காகத்தான் மித்த புகழ் எல்லாம் நான் நினைக்கிற தாயோட அவருக்கு ஒரு வெள்ளம் வேண்டு. அது எனக்கு அதை தமிழில் பூசை சின்னத்துலேருந்து ஒற்று பேச்சு கூட சரியாக கதைக்கல தமிழ். ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். பெரிய ஆசீர்வாதம் ஓக்கு அது கிடைச்ச தமிழ். சிங்களம் என்ன படித்தேன் எங்கே போனாலும் அவ கூடுதலாக தமிழ் பூசை தான். இருந்தாலும் தோப்பில் கொஞ்சம் கேட்டேன் நாங்கள் இப்படி இனி அவங்க அவங்களோட பொறுப்பு வந்து இப்படி நாங்கள் தமிழ் தானே புள்ள புறக்கணும் அந்த மாதிரி தான் அவங்க ஏற்றுக்கொண்டு. அது அப்படி சரியில்லை. நம்மளுக்கு பால்சு தான் முக்கிய மொழிய ஆண்டவர் படைச்சிச்சு, ஆணு பெண்ணுமா தான் படைச்சிச்சு. மனுஷன்தான் பிரிவு. அந்த காந்தி சொன்ன பாஷை அவசியம் இல்லை. காந்தி சொன்ன போல அப்புறம் நம்மளோட வேதம் சரி, வேதத்தை அனுசரிச்சவங்க தான் சரியில்ல. உண்மைதான். நம்மளோட படிப்பு தான் என்ன அரைவாசி. ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு படிப்பு இருந்துச்சு. நம்ம நாட்டில் சிங்களம், தமிழ், இங்கிலீஷ் இருக்குது. அது 3 பாஷை நம்மளுக்கு மக்களுக்கு தேவை. அது ஒரு பெரிய பெருச்சா நான் பெருசாக எடுக்கப்படாது. ஓக்கு நான் சொல்ல ஒரு வெள்ளமை ஒன்று கொடுத்துருக்கு அதுக்கு தமிழுக்கு. அது அப்போ நீங்கள் வந்து படித்தா ஃபாதர் பூசப்பள்ளி ஒப்பு கொடுக்குற நேரம் சின்ன வயசில் ஃபாதர் அது மாதிரி பூசப்பள்ளி கொடுக்குற மாதிரி அது மாதிரி ஏதாவது விஷயங்கள் செய்திருக்காரா? பாம்பாதிகள் எடுத்துக்கொண்டு வயல் வச்சு தீருவா. அப்போ அது ஆண்டவர் அண்டே. இப்போ நாங்கள் இப்போ போவோம், இப்போ இங்கே போகிறாங்க. இப்போ எங்கள் யாழ்ப்பாணம் தமிழ் படித்து போகிறாங்க. போனால் கட்நாயக்கெலாம் அது மற்ற பாதை சேரணுண்டி பாதரோன்னு இருக்கிறா. அப்போ நாங்கள் இப்போ இடத்துக்கு போயிச்சு. நாங்கள் வத்தலைக்கு வந்திருக்கு. வத்தலை சந்திக்கு வந்து அவங்களோட வீட்டு கட்நாயக்கிலேருந்து வந்து இப்போ இதில் அவங்க வீட்டுக்கு போய் சுருவ கூட்டுக்கு முன்னால் மணக்கத்தை படிக்கிறா. நான் சின்ன ஐயா நம்மட மக்களை 2 பேரையும் ஆண்டவர் பாதராக தெரிஞ்சிட்டாரண்டி சொன்ன. உண்மையாக சொன்னது எல்லாம் அவர் படித்த செவத்தில் அவரோட கருத்து. அவள் சிங்களத்தில் படிக்கிறா, பாதரா போயிட்டார். ஆண்டவர் தெரிஞ்சு செஞ்சு முடிஞ்சு. ஆனால் நான் சொன்ன போல ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டார். அதனால தான் அது முக்கியம். ஆண்டவர் இப்போ இவோட இந்த பெண்ணோட தோளோடு இருக்கிற நானும் ஜிப்சனும் அப்பாவும் நானும் ஒரே தோழமார். இவோட அவங்க அம்மா இவோட தோழி. அப்போ 2 பேர் முதல் ஆண்டிலிருந்து ஓலெவல் எடுக்கங்காட்டிலும் நாங்கள் 2 பேரும் படித்தோம். அவரோட மகனும் பாதர், எங்களோட மகனும் பாதர். அதே நேரத்தில் இப்போ எங்களோட அல்ல செல்லுதான் இருந்து இப்போ கியான் நாங்கள் ஒரு வாகனத்தில் போனோம். ஒரு வாகனத்தில் வந்து 2 பேரும் ஒரே நாளில் உருவாகினாங்க. இவ்வளோ சந்தோஷமான ஒரே ரோட்டில் வரவேற்புன்னு 2 பேரை ஒரு நாளையில் இனிமையான அனுபவம். ஃபாதர் அதுக்கு பிறகு நாங்கள் இப்போ ஃபாதர் வந்து உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் வந்து நான் வந்து இயேசுவை இந்த அனுபவத்தின் மூலமாக கண்டு கொண்டேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு சந்தர்ப்பம்? நான் என்எஸ்சி செய்யக்குள்ள நான் சில நேரம் எனக்கு சிங்களமும் சில நேரம் கதைக்க முடியாது. சில நேரம் இப்போ தமிழ் கழித்தாலும் சிங்களம் கழித்தாலும் முதல்ல எனக்கு சரியான கதைச்ச வராது. ஆனால் அந்த நேரம் நான் 2 முறை என்எஸ்சி எக்ஸாம் ஃபெயில் பண்ணிட்டேன். 3வது முறை தான் செய்யக்குள்ள இப்போ இந்த முறை ஃபெயில் பண்ணுனா இது மறு ஸ்டெப் போக இயலாது. அதனால் கண்டி செமினரியில் தேசிய குறுமடத்தில் தேமாதா சுரத்துக்கிட்ட போய் நான் ஜெபன் தேமாதாவே எனக்கு இதை விட வேறு வாழ்க்கை ஒன்று இல்லை. அதனால் கட்டாயமாக இந்த முறை எனக்கு பாஸ் பண்ண வேணும், நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும்னு சொன்னேன்.
அந்த நேரத்தில் 3வது முறைக்கு நான் எக்ஸாமுக்கு ஃபேஸ் பண்ண போயிட்டு வெளியில் வரக்குள்ள 30 நிமிஷம் மாதிரி நான் இங்கிலீஷால் கழிச்சிருக்கு. எப்படி கழிச்சது தெரியாது. அது ஆண்டவருடைய வல்லமை. அது மாதிரி தான் இந்த பணி வாழ்க்கையிலும் சில பேருக்கு ஜெபிக்கக்குள்ள சில பேர் வந்து சொல்லுவாங்க, ஃபாதர் அந்த ஜெபத்துக்கு நன்றி, அந்த உங்களோட ஜெபம் பண்ணதுக்கு நன்றி. அது எல்லாமே நான் பலம் பெற்றது ஆண்டவருடைய அந்த எல்லாம் இது பண்ணினது என்னோட எனக்கே ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நேரத்தில் தேவமாதா தான் என்னோட இருக்கிறாரு. தேவமாதா இல்லாமல் என்னோட வாழ்க்கையே இல்லை. மாதாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர். ஒவ்வொரு படிக்கற்களிலும் அவங்க வந்து உங்களுக்காக உங்களுக்கு முடியாத விஷயங்களை கூட உங்களால் செய்ய வைக்கக்கூடிய தூயாவின் வரங்களை உங்களுக்கு பெற்றுத்தரணும்னு கட்டாயமாக மதம் மாரி உங்களுக்காக ப்ரே பண்ணியிருக்காங்கன்றதை நாங்கள் நம்புகிறோம். அதுக்கு என்ன காரணம்னா என்னோட ஆத்மீக குரு வந்து ஃபாதர் ஷெல்டன் டயஸ். அவர் மிக தேவமாதா மேல் ஒரு பக்தி இருக்குது. அதனால் அவர் ஒரு நாள் சொன்னார், நீங்கள் என்னத்தை செஞ்சாலும் என்ன மறுவுரை கொடுத்தாலும் இறுதியில் தேவமாதாவுக்கு முதலிடம் கொடுத்து நீங்கள் அதை முடியுங்க. நீங்கள் எப்படி இது செஞ்சாலும் அது ஒரு அருளாக மாறும் என்று அவர் சொன்னார். அந்த இது தான் நான் கட்டாயமாக என்னோடய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த பணியை செஞ்சு கொண்டு போகிறேன். நாங்களும் படிச்சிருக்கோம் முதல்ல பைபிளில் கட்டாயமாக முதல் இயேசு வந்து புதுமையை செய்யும் போது தேவமாதோடைய பரிந்துரையால் தான் அவர் வந்து புதுமையை செய்கிறாங்க. அதனால் எப்போவுமே நாங்கள் வந்து தேவமாதோட பரிந்துரையை வந்து எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் பின்பற்ற வேண்டும்ன்றது வந்து திருச்சபை எங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிற ஒரு விடயம். அதை தன்னுடைய வாழ்க்கையில் முழு மூச்சாக வந்து அதை செயல்படுறாங்கன்னு நினைக்கிறேன் நான். அதை துறவர வாழ்க்கையில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது? ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன, பிள்ளைகளுக்கு சரியானதை செய்ய வேணும். பூசையாக வைக்க வேணும். அது எல்லாத்தையும் விட எனக்கு விசேடமாக பொறுப்பு கொடுத்துருக்கு அந்த தமிழ் பணி. தமிழ் அந்த மக்களுக்கான பொறுப்பு சரியான முறையில் செய்ய வேணும் தான் என்னோட மிக ஆசையான. அந்த என் மேல் வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை சரியான முறையில் செய்ய வேணும். அம்மா அப்பாவும் எந்த அளவுக்கு உங்களை துறவர பணிக்கு எப்படி அதாவது உங்களுக்கு பின்னால் இருந்து எந்த அளவுக்கு ஊக்கம் கொடுத்து கொண்டிருக்காங்க? அது ஒவ்வொரு நாளும் அப்பா சொல்கிற மாதிரி எனக்கு மட்டும் இல்லை 4 பிள்ளைகளுக்கும் 2 கண் அதை வேறு பார்க்க மாட்டாங்க. 2 கண்ணனை 4 பேரும் பார்ப்பாங்க. அது மாதிரி இதுக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு அம்மா அப்பாவும் 2 பேரும் கட்டாயமாக ஜெயிப்பாங்க. நான் என்னென்னா என்னோட இது வந்து என்னோட நம்பிக்கை வந்து சில நேரம் அம்மாவோட சண்டை பிடிச்சிருக்கு, அப்பாவோட சண்டை இது பண்ணியிருக்கு. அது நான் ஏற்றுக்கொள்ள வேணும். ஆனால் வீட்டிலிருந்து வெளியே போகக்குள்ள நான் கட்டாயமாக திங்கட்கிழமை கட்டாயமாக நான் வீட்டுக்கு போவேன் திங்கட்கிழமையில். ஏனெண்டா நான் இந்த வாரம் தொடங்குறது மக்களுக்கு பணி செய்கிறதுக்கு அந்த 2 பேருடையும் ஆசீர்வாதம் தான் எடுத்துக்கொண்டு நான் பணி செய்வேன். அந்த அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் பிள்ளைகளுக்கு வாழ முடியாது. ஏனெண்டா இளைஞர் இப்போ இருக்கிற இளைஞருக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்கிற என்னோட அனுபவம் வந்து, நீங்களும் அம்மா அப்பாவுடைய அந்த ஆசீர்வாதம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய போவேணாம். அது பழைக்காத உங்களோட வாழ்க்கைக்கு கட்டாயமாக. அதனால தான் எனக்கும் பெற்றோர்களுக்கும் எங்களுக்கும் தம்பி 2 பேர் தங்கச்சி இருப்பாங்க. சண்டைகள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் கட்டாயமாக திங்கட்கிழமை வீட்டுக்கு போகிற அந்த அம்மா அப்பா ஆசீர்வாதமும் என்னுடைய அப்பாட அம்மா அப்பா அந்த 2 பேருடைய ஆசீர்வாதமும் 4 பேர் அம்மாட அப்பாவை நான் கண்டில்லை. அம்மாவுடைய ஆசீர்வாதம் இருக்கக்குள்ள கட்டாயம் நான் வாங்குவேன். அந்த 4 பேருடைய ஆசீர்வாதம் இன்று வரை ஒவ்வொரு திங்கட்கிழையும் இப்போ சில நேரம் அப்பாவுடைய
அம்மா அப்பா கிட்ட சில நேரத்தில் போகிறதுக்கு நேரம் கிடைக்காது. ஏனென்றா அவங்க இப்போ முந்தி மாதிரி இல்லை, கெதியாக நித்திர கொள்வாங்க. வயதாதனால கட்டாயமாக எத்தனை மணிக்கும் அவிசாவிலிருந்தும் நான் கட்டாயமாக நான் திங்கட்கிழமை வீட்டுக்கு வருவேன், தோப்பில் கிட்ட வருவேன், நான் எக்கந்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமை போவேன். ஏனெண்டா அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம் எடுத்து தான் அந்த வீக் தொடங்கி பணி செய்கிறதுக்கு. பெற்றோரின் ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த விஷயம் செய்தாலும் அது அவ்வளோ நல்லா இருக்காது, அது சிறப்பாக அமையவும் செய்யாது. அது அதுக்கான ஒரு நல்ல உதாரணம் தான் இந்த குடும்பம்னு நான் நினைக்கிறேன். ஃபாதர், இனிமேல் இப்போ இந்த இளைஞர்கள் துறவற வாழ்க்கை தெரிவு செய்ய போகிறாங்க, அவங்களுக்காக நீங்கள் சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன? துறவற வாழ்க்கை மட்டும் இல்லை, நாங்கள் திருமண வாழ்க்கையும் நாங்கள் பார்க்கல. எங்களோட முக்கிய இது நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேணும். நாங்கள் என்ன துறவற வாழ்க்கை சரி, திருமண வாழ்க்கை சரி, நாங்கள் இருக்கக்குள்ள எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லாட்டி அதில் ஒரு அர்த்தம் இல்லை. நாங்கள் இந்த துறவற வாழ்க்கையை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற சந்தோஷமாக ஆண்டவரோடு இருக்கிறதுக்கு. திருமண வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும், உங்களுக்கு உங்களுடைய அந்த பார்ட்னர்ஸோட சந்தோஷமாக இருக்க முடியுமா என்று அந்த சிந்தனையோட. அது ஒரு நாளுக்கு மட்டும் இது இல்லை, ஒவ்வொரு நாளும் நீங்கள் இருந்து போகும் வரை நீ கட்டாயமாக சந்தோஷமாக இருக்க முடியுமா? இல்லாட்டி ஒரு காலத்துக்கு மட்டும் சந்தோஷம் எங்களுக்கு இருக்குமா? அப்படி இல்லை. சில நாங்கள் அந்த எங்களோட சந்தோஷம் ஒரு சின்ன நாள் தான். ஆனால் அப்படி இருந்து நாங்கள் தீர்மானம் எடுக்கக்கூடாது. நாங்கள் இந்த துறவற வாழ்க்கையில் எப்படி ஆண்டவரோட சந்தோஷமாக இருக்கிற அது மாதிரி திருமண வாழ்க்கையிலும் 2 பேரும் குடும்பத்தோட பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி எடுக்கணும். அந்த நேரத்தில் நாங்கள் எங்களோட வாழ்க்கையும் ஜொப் வாழ்க்கை ஃப்ரெண்ட்ஸ் அதை நாங்கள் மாற்றிக்கொள்ளும் இது செய்யக்கூடாது. அதனால் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு நேரமும் நாங்கள் தீர்மானம் எடுக்க வேணும். இவ்வளவு நேரமாக எங்களோட கலையகத்தில் எங்களுடைய யோஹான் ஃபாதர் இணைஞ்சிருந்தார். அவருடைய குடும்பத்தாரோடு அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் எங்களோட பகிர்ந்து கொண்டாங்க. அவங்களுடைய நேரத்துக்காகவும் அவங்களுடைய அனுபவங்களுக்காகவும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக செய்து தந்ததற்காக உங்களுக்கு நன்றி. சிறிலப்பா, அப்புறம் மேனம்மா, யோஹான் ஃபாதர், ரொம்ப தேங்க்ஸ். உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் எல்லாம் இறைவனுடைய சித்தத்தில் அவருடைய வரங்களால் நிரம்பி அது சரியாக நடக்கணும்ன்று நாங்கள் எங்களுடைய கலையத்தின் சார்பாக உங்களுக்காக பிரார்த்திக்கிறோம். மீண்டும் நாங்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.